ஏன் நீங்க ஜெபம் பண்ண மாட்டீங்க? ஏன் நீங்க கேட்க மாட்டேங்கிறீங்க? ஆண்டவர் சமூகத்தில் ஏன் காத்திருக்க மாட்டீங்க? ஏன்னா உங்களுக்கு உடனே ஒரு வார்த்தை, கர்த்தர் பேசுவாரா? கர்த்தர் எப்படி பேசுவாரு? அப்ப என்ன ஆவிக்குரிய வாழ்க்கை வளர்ச்சி? இத்தனை வருஷம் நீங்கள் எந்த தேவனை ஆராதிக்கிறீர்களோ அந்த தேவனுடைய சத்தம் உங்களுக்கு தெரியாதுன்னா எவ்வளவு பெரிய மிஸ்டேக் பாருங்க. அது உங்களுக்கு பெருசாவே தெரியல. நான் ஆண்டவரோட சத்தத்தை கேட்டிருக்கிறீங்களா அப்படின்னா, ஆண்டவர் பேசுவாரா அப்படின்னு என்ன சிலர் கேட்பாங்க, உங்ககிட்ட ஆண்டவர் பேசி இருக்கிறாரா? எப்படி இந்த கேள்வி வருதுன்னே தெரியாது. ஒரு அப்பா தன் பிள்ளைகளோட பேசாம இருப்பாரா? ஒரு மணவாளன் தன் மணவாட்டியோட பேசாம இருப்பாரா? ஒரு சகோதரன் தன் சகோதரியோட கூட பேசாம இருப்பாரா? அவங்க சத்தம் தெரியாதா? போன்ல எடுத்த உடனே நம்ம கேட்கறோம்ல, உங்க தங்கச்சி சத்தம், அக்கா சத்தம் உங்களுக்கு தெரியுதானே? அப்பா சத்தம், அம்மா சத்தம் தெரியுதானே? பிள்ளைகள் சத்தம் உங்களுக்கு தெரியுதானே? அப்ப தேவனுடைய சத்தமும் தெரியணும்ல. நமக்கு இன்னைக்கு அது ஏன் தெரிய மாட்டேங்குது அப்படின்னா, காதுகள் அடைக்கப்பட்டிருக்குது. நம்ம சத்தம் மனுஷன் சத்தத்தை மட்டும் செவிசாய்க்குது. மோசே பேசட்டும், கர்த்தர் பேச வேண்டாம். நிறைய நேரத்தில் இப்படி நீங்க சொல்றது மிஸ் ஆகும். மோசேவா இருந்தா அது ஓகே, கரெக்டா வந்து சொல்லிடுவான். மோசேவோட ஆசனத்துல ஏலி வந்து உட்கார்ந்தா என்ன ஆகும்? ஆண்டவர் சொல்றாரு, அவர்கள் மோசேயின் ஆசனத்தில் இருக்கிறார்கள், அவங்க சொல்றதை கேளுங்கன்றாரு. இப்ப மோசேயின் ஆசனத்தில் யார் வந்து உட்கார்ந்து இருக்கிறது? ஆரோனின் சந்ததியில் கடைசியா யார் வர்றது? ஏலி வந்து உட்கார்ந்துருக்கான். இப்ப ஏலி பாருங்க, அண்டாள் வந்து ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அந்த அம்மா தன் இருதயத்தை ஊத்தி என்ன பண்ணுது? ஜெபம் பண்ணிட்டு இருக்கு. இந்த ஆளு நினைச்சுக்கிட்டா அந்த அம்மா குடிச்சிட்டு பேசிட்டு இருக்குன்ட்டான். ஏன்னா இவன் வாய் பார்க்குற ஊழியக்காரன், மனசை பார்க்குறவன் கிடையாது. அப்படியே பார்த்துட்டே இருக்கான். அதை கேட்கறான், எது வரைக்கும் பேலியாளின் மகளேம்பான், பேய் பிடிச்சவளேங்கிறான். எது வரைக்கும் இப்படி உட்காந்துருப்பா, எழுந்திரிச்சு போ அப்படிம்பா. அந்த அம்மா பரவாயில்ல, பொறுமையா பதில் சொல்லுது. என்ன சொல்லுது தெரியுமா? என்ன தப்பா நினைக்காதீங்க ஆண்டவனே, என் இருதயத்தை ஊத்தி ஜெபம் பண்றேன், எனக்கு குழந்தை இல்லை. உடனே என்ன சொல்றேன் தெரியுமா? கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். இந்த மாதிரி ஊழியக்காரன் தான் நீங்க ஜாஸ்தி. நீங்க இந்த ஆளுகிட்ட போய் தேவ சத்தத்தை எப்படி தெரிஞ்சு கொள்வீங்க? இந்த மாதிரி ஒரு ஆள்கிட்ட போய் தேவ சத்தத்தை எப்படி தெரிஞ்சு கொள்வீங்க? அப்ப நம்முடைய காதுகள் யாருடைய சத்தத்துக்கு காத்திருக்குன்றது முக்கியம். நீங்க யூ ஆர் சூசன் தி ராங் ஒன். நீங்க மோசேவை சூஸ் பண்ணிட்டீங்கன்னா கூட பரவாயில்ல, பழைய ஏற்பாடு. இப்ப புதிய ஏற்பாட்டுல நீங்க மோசேவை சூஸ் பண்ணாம வேற யாரையும் சூஸ் பண்றீங்க. ஆளாளுக்கு ஒரு ஊழியத்தை பிடிச்சி வச்சிருக்கீங்க, ஒரு ஊழியக்காரனை பிடிச்சி வச்சிருக்கீங்க. நான் அந்த ஊழியக்காரனை குறை சொல்லவே மாட்டேன். அந்த ஊழியக்காரர் அவர் ஊழியத்துக்காக ஜெபம் பண்றாரு. சில நேரங்களிலே அவருக்கு ஆண்டவர் சொல்றத வந்து உங்களுக்கு சொல்றாரு. நீங்க உடனே அவர் என்ன ஆக்கிடுறீங்க? குறி சொல்றவர் ஆக்கிடுறீங்க. ஏசுநாதர்கிட்ட போயிட்டு 2 பேர் சொல்றாங்க, இப்படி ஒரு லேண்ட் பிரச்சனை வருது, இதை கொஞ்சம் சால்வ் பண்ணி கொடுங்க. ஆண்டவர் கேட்டாரு, உங்களுக்கு யாரா என்ன வச்சது? இன்னைக்கு நிறைய பேர் அப்படிதான் இருக்கான் சர்ச்சுக்குள்ள. எது ஒண்ணுனாலும் அவர்கிட்ட போய் கேட்போம், அவர்கிட்ட போய் பண்ணுவோம். உட்காந்து நீங்க தேவன் கிட்ட கேளுங்க. கர்த்தர் உங்க வீட்டுக்குள்ள உங்ககிட்ட பேசுறதுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாரு. உங்க வீட்டுக்குள்ள ஆண்டவர் சொல்றேன், உங்ககிட்ட பேசுறதுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாரு. நீங்க போய் முதல்ல கதவை சாத்தி ஜெபம் பண்ணா தானே பேசுவாரு. வேதத்தை வாசிக்கிறதுல இப்ப நல்லா கவனிச்சு பாருங்க. வேதத்தை வாசிச்சீங்கன்னா கர்த்தர் வசனத்தின் வழியா பேசுவார். இப்போ அந்த ஊழியக்காரங்கிட்ட ஆண்டவர் பேசினாருங்கிறதுக்கு ஆபிரகாமுக்கு ஒரே கன்ஃபர்மேஷன் என்னது? எனக்கு கொடுத்த வசனமோ லாபான் கொடுத்த வசனமோ ஒரே வசனம். ரெபெக்காளை பத்தி சொன்னது ஒரே வசனம். இதான் கர்த்தருடைய வார்த்தை, முடிஞ்சிருச்சு. அந்த மாதிரி கர்த்தருடைய வார்த்தை இங்க இருக்கு இல்லையா? கர்த்தருடைய சத்தத்தை கேட்க முடியும். நான் எப்பவும் சொல்லுவேன், இந்த கர்த்தர் உங்களோட கூட பேசுறதுக்கு 7 வழி இருக்கு. பைபிள்ல 1000 வழி இருக்கு, ஒரு மிக முக்கியமா 7 வழி இருக்கு. முதல்ல ஆண்டவர் முகமுகமா பேசுவார் உங்ககிட்ட. நீங்க நல்ல ஆவிக்குரிய வாழ்க்கையில இருந்தா கர்த்தர் என்ன செய்வாரு? முகமுகமா பேசுவார். மோசே கிட்ட முகமுகமா பேசினார். அது மோசேங்க. புதிய ஏற்பாட்டுல வசனம் சொல்லுது, 500க்கும் மேற்பட்டவர்களுக்கு அவர் தரிசனமானார். உங்களுக்கும் கர்த்தர் பேசுவதற்கு வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். அல்லேலூயா. இல்ல அதோட கொஞ்சம் ஆவிக்குரிய ஸ்டாண்டர்ட் கொஞ்சம் குறைவா தான் இருக்குது, கர்த்தருடைய சத்தத்தை மட்டும் கேட்க முடியும். நீங்கள் சாமுவேலே சாமுவேலே என்று கூப்பிட்டார், சவுலே சவுலே என்று கூப்பிட்டார். ஆண்டவருடைய சத்தத்தை என்ன செய்ய முடியும்? கேட்க முடியும். இல்ல இன்னும் கொஞ்சம் ஆவிக்குரிய வாழ்க்கை இன்னும் கொஞ்சம் குறைவா தான் இருக்கு, நான் கொஞ்சம் அந்த அளவுக்கு இன்னும் ஆண்டவர்கிட்ட போகல அப்படின்னு சொன்னா, கர்த்தர் தம்முடைய வேதத்தின் வழியாக உங்களோட கூட பேசுவார். வேத வாக்கியத்தை வச்சு என்ன பண்ணுவாரு? உங்களோட கூட பேசுவார். கர்த்தருடைய சத்தம் உங்களுக்கு வெளிப்படும். இதை பேசும்போது சமயத்துக்கு ஏற்ற வார்த்தைகளை கர்த்தர் கொடுப்பார். அந்த மாதிரி ஆவியானவர் மாதிரி நமக்கு கரெக்டா பேசுறதுக்கு ஆளே கிடையாது. சரி, அந்த அளவுக்கு கூட தியானிக்கிற அளவுக்கு எனக்கு அவ்வளோ தமிழ் படிக்க வராது, எனக்கு தியானிக்கிற அளவுக்கு இல்லை. சரி, 4வது வழி ஒன்று இருக்கு. கர்த்தர் தீர்க்கதரிசிகளை கொண்டு பேசுவார். தீர்க்கதரிசிகள்லாம் நீங்க தேடி போக வேண்டாம். பழைய ஏற்பாடு மாதிரி உங்கள் சபைக்கு போங்க, உங்கள் சபையிலே கர்த்தர் தீர்க்க தரிசனமாய் பேசுவார். ஏன்னா புதிய ஏற்பாட்டை பொறுத்தவரையும் சபையின் பக்தி விருத்திக்கு ஏதுவாய் கர்த்தர் தீர்க்க தரிசனம் வச்சிருக்கிறார். நீங்க சபைக்கு வந்து எத்தனை பேர் நம்ம இங்க நார்மலா மெசேஜ் தான் கொடுப்போம், ஆனா அவங்க சொல்லுவாங்க, கரெக்டா கர்த்தர் எங்களோட கூட பேசினாருங்க, அன்னைக்கு என்ன எதிர்பார்த்தோமோ அதை கர்த்தர் எங்களுக்கு பேசினார். இவங்க வந்து பிளான் பண்ணி அப்படி பேசுறதுலாம் கிடையாது. இவங்க பாட்டுன்னு ஏதாவது ஒன்று பேசிட்டு போவாங்க.
அது ஆவியானவர் தீர்க்க தரிசனமாய் மாற்றுவார். இது 4வது. 5வது இன்னொன்று இருக்கு. நீங்கள் ஒருவேளை நல்ல இன்னும் கொஞ்சம் ஆண்டவர்கிட்ட நெருக்கமாக இருக்கிறீங்க அப்படின்னா தரிசனத்தின் வழியாக கர்த்தர் பேசுவார். ஆண்டவர் என்ன பண்ணுவார்? தரிசனத்தை பார்க்க முடியும். அது நீங்கள் மட்டும் பார்ப்பீங்க. நீங்கள் சொல்லுவீங்க, ஆண்டவர் எனக்கு ஒன்று காமிச்சாரு அப்படின்னு. இது 6வது இன்னொன்று இருக்கு. அது என்னன்னு கேட்டால் சொப்பனத்தின் வழியாக பேசுவார். கடைசியாக ஒரு வழி இருக்குது. இதில் எனக்கு தெரிஞ்ச வழி. கடைசியாக ஒரு வழி இருக்குது. கர்த்தர் கழுதையின் வழியாய் கூட உங்களோட கூட பேசுவார். பேசணும்னு முடிவு பண்ணிட்டாருன்னா புறஜாதியாரை வச்சு கூட கர்த்தர் உங்ககிட்ட பேசுவார். கர்த்தர் உங்ககிட்ட பேசுறதுக்கு இவ்வளோ வழி இருக்கும்போது நீங்கள் ஏன் மோசையை ஃபிக்ஸ் பண்ணுறீங்க? நீங்கள் ஏன் ஒரு ஆளை ஃபிக்ஸ் பண்ணுறீங்க? நீங்கள் எப்பவுமே என்ன செஞ்சுக்கங்க, தேவனோடு கூட பேசுறதுக்கு உங்களை ரெடி பண்ணிக்கொள்ளுங்க. அதுதான் உங்களுக்கு எப்பவும் நல்லது.